வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, புகைப்படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர்தான் மதுரை கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறார். இவர் பெயர்தான் ஜி.ஆர். சாமிநாதன். ஜி.ஆர். சாமிநாதன் சில நாட்களாகவே நீதித்துறையில் எல்லோரையும் மிரட்டி கொண்டே இருப்பவர். ஏன்னா இவர் எப்போ மதுரையில் பதவியேற்றாரோ அன்றிலிருந்து இவர் மீது சர்ச்சை 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 தான் எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில்தான் இவர் ஜாதி அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கிறார், இவர் ஏழை பணக்காரன் என்றுதான் தீர்ப்பு கொடுக்கிறார் என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ரீஸ்ட் தபால் மூலமாக உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா உச்ச நீதிமன்றத்துக்கும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தலைமை நீதிபதிக்கு இவர் சாமிநாதன் இப்படி இருக்காரு, ஜாதி அடிப்படையில் தான் தீர்ப்பு தராரு, ஏழை பணக்காரன் அடிப்படையில் தான் தீர்ப்பு தராருன்னு இவர் பார்த்தீங்கன்னா புகார் அடிச்சிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு. ஆனால் அந்த புகார் எப்படி இவர் கையில் வந்ததுன்னு தெரியல. தலைமை நீதிபதி கிட்ட இருந்தே இந்த புகார் கசிஞ்சு இவர்கிட்ட வந்திருக்கு. அப்போது வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. வாஞ்சிநாதன் அவர்கள் கோர்ட்ல ஆஜராகி என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் ஏற்கனவே ஒரு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. யாரு? வாஞ்சிநாதன் அவர்கள். அப்ப இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த வழக்கை இவரால் சரியான முறையில் கவனிக்க முடியலன்னு வேற வழக்கறிஞர்கிட்ட அந்த வழக்கை ஒப்படைச்சிட்டார். சாமிநாதன் கூப்பிட்டு கேட்குறாரு. நீதிபதி கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நீங்க இந்த வழக்கில் நீங்க தானே? இல்லைங்க ஐயா, நான் இந்த வழக்கை விட்டுட்டு வெளியேறிட்டேன், அது வேற வழக்கறிஞர் வாதாடுறாரு. சரி, அதை போகட்டும், என்ன சமூக வலைதளத்தில் சாதி மத அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றீங்களாமே, இது உண்மையா பொய்யா? ஐயா, நீங்க மாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க இந்த ஒரு தகவலை சொன்னீங்கன்னா, நான் எங்க சொன்னேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ இப்பயே சொல்லியா? இப்ப நீ சொல்லலைன்னா ஒரு கோழன்றாரு. யார? அந்த வழக்கறிஞரை. ஒரு நீதிபதி பேச வேண்டிய பேச்சா இது? இப்படியா மிரட்டுவீங்க? இதெல்லாம் கண்டனத்துக்கு